தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். परमेश्वर के वचन के ओर ताकेंगे. இந்த நாளிலேயும் இந்த புதிய மாதத்திலே இரண்டாவது நாளிலே ஜூலை 2ஆம் தேதி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इस जुलाई नए महीने में दूसरे तारीख में हम आए हैं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். प्रभु हमारे लिए भला है. தொடர்ந்து நம்மை துதிகளிலே அழைத்துக் கொண்டு வருகிறாராகவே இருக்கிறார். लगातार हमें स्तुति के साथ प्रभु अगुवाई करता है. ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. प्रभु के नाम और भी बढ़ना है. இந்த நாட்கள்ல इन दिनों में நாம் தொடர்ந்து நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். हम लगातार आराधना करते रहता है. இந்த நாளில் கூட தேவ வார்த்தையை ஒரு பாரப்படுத்தும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். इन दिन में भी जो बोझ के लिए प्रभु जो मुझे दिया है वो वचन को मैं भी आप लोग को बांटता हूँ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा. மீண்டும் உற்சாகமாக தேவனை நோக்கி பார்ப்போம். फिर से हम ऊंचाई से परमेश्वर की ओर ताकी. உங்களுடைய கூடாரங்களிலே தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். तुम सभी अपने तंबुओं में परमेश्वर के वचन को अध्ययन करने के लिए तैयार के साथ अपने अपने बाइबल को हाथ में लेंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். हम अभी परमेश्वर वचन को अध्ययन करेंगे. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் यिजकिएल भविष्यवाणी की किताब 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय எடுத்துக்கொள்ளலாம். निकालेंगे. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் यिजकिएल की भविष्यवाणी की किताब 9वां अध्याय 3-4 வசனங்களை வாசிக்கலாம். तीसरा चौथा वचन को அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருவின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல்நூல் அங்கிதரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு तब इस्राएल की परमेश्वर का तेज केरूबों पर से जिनके ऊपर वह रहा करता था पवन की डेवढ़ी पर उठ आया था और उसने उन सन के वस्त्र पहने हुए पुरुष को जो कमर में दमाद बांधे हुए था पुकारा. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். और यहोवा ने उससे कहा इस यरूशलेम नगर के भीतर इधर उधर जाकर जितने मनुष्य उन सब घृणित कामों के कारण जो उसमें किए जाते हैं सांसें भरते और दुख को मारे चिल्लाते हैं उनके माथों पर चिन्ह लगा दे. கர்த்தர் சொல்லுகிறார். यहोवा ने कहता है அங்கே கவனிக்க வேண்டும். 2 காரியம் நடக்கிறது. यहाँ 2 काम हो रहा है. அந்த தூதனை உருவ போக சொல்கிறார். वो दूत को यहोवा ने कहा था तुम चलते चलते जा. உருவ நடந்து போ. रफ्तार से चलो. அங்கே சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் மேல் நீ நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று और जितने मनुष्य उन सब घृणित कामों के कारण जो सांस भरते और दुख को मारे चिल्लाते हैं उनके माथे पर चिन्ह लगा. இரண்டாவதாக பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னியையும் குழந்தையையும் ஸ்திரீயையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பழத்தில் துவக்கம் பண்ணினார்கள். तब उसने मेरे सुनते हुए दूसरे से कहा नगर में उनके पीछे पीछे चलकर मारते जाओ किसी पर दया न करना अब न कोमलता से काम करना बूढ़े युवा कुंवारी बाल बच्चे स्त्रियां सबको मारकर नष्ट करो परंतु जिस किसी मनुष्य के माथे पर वह चिन्ह हो उसके निकट न जाना मेरे पवित्र स्थानों से आरंभ करो. अतः उन्होंने उन पुण्यों से आरंभ किया जो पवन के सामने थे.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுங்களாகி நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தின் மேல் வெட்டினார்கள். फिर उसने उनसे कहा, भवन को अशुद्ध करो और अंगनों को शवों से भर दो, चलो बाहर निकलो. तब वे निकलकर नगर में मारने लगे. அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமில் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேல் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். जब वे मार रहे थे और मैं अकेले रह गया, तब मैं मुंह के बल गिरा और चिल्लाकर कहा, हाय प्रभु यहोवा, क्या तू अपनी जलजलाहट यरूशलेम पर फड़का कर इस्राएल के सब बच्चे हुए को भी नष्ट करेगा? அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரே, அக்கிரமம் பெரிது, தேசம் இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். तब उसने मुझसे कहा, इस्राएल और यहूदा के घरानों का आदर अत्यंत ही अधिक है, यहाँ तक कि देश अत्याचार और नगर अन्याय से भर गया है, क्योंकि वे कहते हैं यहोवा ने पृथ्वी को त्याग दिया और यहोवा कुछ नहीं देखता. இப்படி தேசம் கைவிடப்பட்ட நிலையில் தான் நாமும் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். वैसे हम भी आजकल इसी देश का त्याग दिया अनुभव में रहता है. இரண்டு காரியம் நடக்கிறது. यहाँ दो बात हो रहा है. ஒன்று, பெருமூச்சிட்டு அழுகிறவருடைய நெற்றியில அடையாளம் போடு என்று சொல்கிறார். एक बात है कि सांस भरते और तुक के माथे चिल्लाते हैं, उनकी माथे पर चिन्ह लगाओ. எருசலேமின் நடுவிலே உருவ நடந்து, और यरूशलेम के बीच में रफ्तार से चलकर, உருவ நடந்து, रफ्तार से चलो. go through the midst of the city, through the midst of Jerusalem. அதாவது point to point நீ உருவ போணும். அங்க பெருமூச்சுட்டு அக்கிரமங்கள் நிமித்தம் ஒரு கூட்டம் பெருமூச்சு விடுகிறார்கள். அவர்களுடைய நெற்றியிலே நீ முத்திரை போடு. तो रफ्तार से चलो और वहां एक प्रकार का झुंड सारे घृणित के मारे वो सांस भरते हुए चिल्लाते हैं, उनकी माथे पर चिन्ह लगा. அப்படிப்பட்ட அருவருப்பை பார்க்க, அருவருப்பான காரியங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிற பரிசுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. वैसे सब घृणित कामों के कारण सांस भरते चिल्लाने वाले एक झुंड है. அவர்களுக்கு நீ அடையாளம் போடு. उनके माथे पर चिन्ह लगा. பின்பு அவரோடு கூட ஒரு கூட்டத்திற்கு உருவ போய் வெட்டுங்கள் என்று சொல்கிறார். फिर वो नगर के रफ्तार से पीछे पीछे चलो और मारो. அது யார்? முதியோர், வாலிபர், கன்னியர், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாவற்றையும் சங்கரித்து போடுங்கள் என்று वो சொல்கிறார். कौन है? बूढ़े, युवा, कुंवारी, बाल बच्चे, स्त्रियां, सबको नाश करो. அடையாளம் போட்டப்பட்டிருக்க ஒருவனையும் கிட்டாதிருங்கள். क्योंकि जो जो माथे पे चिन्ह लगाया गया उसके निकट मत जाओ. என் பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்குங்கள். मेरे पवित्र स्थान से आरंभ करना. எங்க துவங்க சொல்லியிருக்கிறார்? कहां से आरंभ करना? பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்க சொல்லியிருக்கிறார். पवित्र स्थान में ही आरंभ करना. பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய சபை, अगर आज पवित्र स्थान जो தேவ परमेश्वर का ஜனம், मंडली, परमेश्वर का जन, தேவ ராஜ்யத்துக்கு परमेश्वर के राज्य पर துவங்கப்பட்டிருக்கிறது. आरंभ हुआ है. பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் அழுகிற ஒரு கூட்டத்திற்கு நெற்றியிலே முத்திரை போடப்படுகிறது. वैसे सांस भरते हुए चिल्लाते रहता है, उन झुंड के माथे पर चिन्ह लगाता है. அப்பொழுது அவர்கள் ஆலயத்தின் முன்னே இருந்து மூப்பரிடத்தில் துவங்கப்படினார்கள். फिर उन्होंने वो अंगनों के आरंभ किया है वो बुढ़े से. நியாய தீர்ப்பு தேவனுடைய எங்க துவங்குகிறது? தேவனுடைய வீட்டிலே. और दंड का आज्ञा परमेश्वर के भवन में. ஒன்று பேதுரு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலிருந்து துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும்? क्योंकि वह समय आ पहुंचा है कि पहले परमेश्वर के लोगों का न्याय किया जाए, और जबकि न्याय का आरंभ हांगीर से होगा तो उनका क्या अंत होगा जो परमेश्वर के सुसमाचार को नहीं मानते. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. ये न्याय का आरंभ परमेश्वर के भवन से शुरू होता है. அங்கே எங்கே துவங்கப்பட்டது? वो कहां शुरू हुआ है? சங்ககாரம் பண்ணுவதற்கு எங்கே துவங்கப்பட்டது? नष्ट करने के लिए यहाँ कहां से शुरू हुआ है? அதாவது அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று சொல்கிறார். वो यहोवा कहता था पहले पवित्र स्थान से आरंभ करो. இங்க ஆலயத்திற்கு மூப்பர்களிடத்திலிருந்து, இங்க ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர்களிடத்திலிருந்து துவங்குங்கள்.
இப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில தூங்குற காலமாக இருக்கு. अगर न्याय के दंड के आज्ञा परमेश्वर के முந்தியது நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாருடைய நிலை என்ன? ये न्याय के आरंभ हमसे पहले शुरू होता तो अंत क्या होगा? அதோடைய முடிவு என்ன? अंत क्या होगा? நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தியில்லாத பாவி எங்கே நிற்பான்? यदि धर्मी व्यक्ति ही कठिनाई से उद्धार पाएगा तो भक्तिहीन और पापी का क्या ठिकाना? அங்கே தூதன் சொல்கிறான், தேவன் சொல்ல அனுப்புகிறார், அங்கே சங்காரம் பண்றதுக்கு அனுப்புகிறார். यहाँ परमेश्वर ने दूतों को नष्ट करने के लिए भेजा है. ரெண்டு காரியத்தை சொல்கிறார். दो काम को कहा. ஒன்று, एक அருவருப்புக்காக ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. सब घृणित कामों के कारण एक प्रकार का झुंड सांस भरते हुए चिल्लाते रहता है. அவர்கள் நெற்றியிலே முத்திரை போடு. उनके माथे पर चिन्ह लगाओ. அவர்களை நீ கிட்டி சேரக்கூடாது. क्योंकि उनके निकट न जाना. அடையாளம் போட்டவர்களை கிட்டி சேரக்கூடாது. तो उनके लिए जो चिन्ह लगाया उन पर मत जा. அங்கே அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். वहां जो जो घृणित काम करता है எங்கே துவங்குகிறது? वो कहां से शुरू होता है? இந்த உலகமே இன்னைக்கு லாக்டவுன்ல இருக்கிறது. अभी ये दुनिया आजकल लॉकडाउन में रहती ஆனா है. சங்காரம் பண்றதுக்கு உருவ நடந்து நீ நடுவ போன்னு சொல்கிறார். लेकिन नष्ट करने के लिए तू रफ्तार से पीछे पीछे चलो करके प्रभु कहता है. உருவ நடந்து போ. रफ्तार से जा. Go through the midst of the city, through the midst of the Jerusalem. நீ உருவ நடந்து போ. तू रफ्तार से नगर के पीछे पीछे चलो. அதாவது நீ உருவ நட. तू रफ्तार से जा. நேர போ, நான் சொன்னதை செய். तू सीधा रफ्तार से जा. मैं जो कहा वो कहो. அடுத்தது என்னன்னா நேர போ, நீ நான் சொன்னதை செய். इसका अर्थ क्या है? तू सीधा जा. मैं जो कहा था वो करो. பாயிண்ட் டு பாயிண்ட். पॉइंट टू पॉइंट. இங்க இருந்து எங்க போகுது? இங்க எடுத்த ட்ரெயின் டெல்லிக்கு போய் நிக்கணும். अगर यहाँ जो निकलता है वो गाड़ी वो ट्रेन कहाँ रुकना है? அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறார். वो जो कहेगा वो कर. உருவ நடந்து நான் சொன்னதை போய் செய். रफ्तार से चलो. मैं जो कहता था वो करो. எங்க முதல்ல துவங்குகிறது? पहले आरंभ कहाँ हो रहा है? எங்கே துவங்குகிறது? शुरुआत कहाँ होता था? எங்கே? कहाँ? என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள். मेरे पवित्र स्थान से आरंभ करो. முதல்ல உருவ நடந்து எங்க போ சொல்றாரு? पहले रफ्तार से चल के कहाँ भेजना प्रभु? Go through the midst of the city, through the midst of the Jerusalem. அங்கே நீ போ. नगर के पीछे पीछे रफ्तार से उस यरूशलेम पर जा. நீ உருவ நடந்து போ. रफ्तार से जा. அந்த வார்த்தை அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे वचन लिखा है. இரண்டு காரியங்கள் நடக்கிறது. दो काम है. ஒன்று பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு நெற்றியில் முத்திரை போடப்படுகிறது. एक बात एक ही सांस भरते हुए मारे चिल्लाते उनके माथे पर चिन्ह लगाता है. அவங்கள ஒருவனையும் நீங்க கிட்டக்கூடாது. वो प्रकार वो लोगों को அடையாளப்பட்டவர்களை நீ கிட்டக்கூடாது. जो कोई चिन्ह पाया है उनको कुछ नहीं करना. மற்றபடி பரிசுத்த ஸ்தலத்திலே நீ துவங்கு. फिर भी तू पवित्र स्थान में आरंभ करो. கர்த்தருடைய ஜனம் பொறுப்புள்ள ஜனம். परमेश्वर का जन हो, जिम्मेदारी जन हो. தேவன் பொறுப்பை தந்திருக்கிறார். परमेश्वर हम पर जिम्मेदारी दिया. நாம் பொறுப்பு உடையவர்கள். हम जिम्मेदारी लोग हैं. உலகத்திலே நடக்கிறது அவர்களுக்கு இந்த லாக்டவுனுக்குள்ள என்னென்னலாமோ பேசிக் கொண்டிருக்கான். அதை போல நீ பேசிக் கொண்டிருக்க காலம் கிடையாது. अगर जो इस दुनिया पर हो रहा है लॉकडाउन के दिनों में वो जो बातें कहता है वैसे तू कहने वाला समय ये नहीं. உலகம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கும். अगर ये दुनिया राजनीति की बातें करेगा. राजनीति की बात करता है. हमें இந்த உலகம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறது. ये दुनिया राजनीति की बातें करता है. பலவிதமான சாக்கு போக்குகளையும் ஒருவர் குறைய ஒருவரையும் பேசிக் கொண்டிருக்கிற காலம். अनेक प्रकार के बहाना बोल कर एक दूसरे पर दोष लगाता है. இந்த நாட்களிலே इन दिनों में நீங்கள் செய்யக்கூடியது என்ன? तुम क्या करना है? அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விடக்கூடிய காலம். घृणित के कारण सांस भरते मारे चिल्लाने काले. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பெருமூச்சு விடக்கூடியதை குறித்து சொல்கிறார். यजेकियेल भविष्यवक्ता ये रोने वाले लोगों के बारे में लिखा இது है. எசேக்கியேல் 21:6-7 வசனங்களை வாசித்தால் यजेकियेल ये 21वां अध्याय 6वां 7वां. முதலாவது மனுபுத்திரனே உன் இடுப்பு நெருங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. जब तू से पूछे तू क्या आग मारता है? 6वां. इसलिए हे मनुष्य के संतान तू आग मार, बारीक खेत कर और टूटी कमर लेकर लोगों के सामने आग मार. எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்களிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி கைகள் எல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தேங்கி முழங்கால் எல்லாம் தன் நீரை கூட அலை உண்ணும். இதோ
அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். जब कोई तुझसे पूछे तो क्यों आह मारता है, तब कहना है समाचार के कारण, क्योंकि ऐसी बात आने वाली है कि सबके मन टूट जाएंगे और सबके हाथ ढीले पड़ेंगे, सबकी आत्मा बेबस और सबके घुटने निर्बल हो जाएंगे. देखो ऐसी की बात आने वाली है और वह अवश्य पूरी होगी. परमेश्वर यहोवा की वाणी. அதாவது இப்ப சவுண்ட் ஆஃப் பிரீத்திங், இந்த பெருமூச்சு அனுபவம் என்னால் சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். ये आह मार के अनुभव की मतलब चिल्लाने वाले. ஆங்கிலத்துல SIGHING இதை குறித்து நான் முதலாவது எடுத்திருக்கேன். சிங்கிங் எடுத்திருக்கிறேன். ये अंग्रेजी में सिंगिंग करके लिखा है. சிங்கிங் வேற சிங்கிங் வேற. இன்னைக்கு ஆடல் பாடக்கூடிய காலம் கிடையாது. सिंगिंग का शब्द अलग है, सिंगिंग का शब्द अलग है, लेकिन आजकल हम आनंद मनाने वाले समय नहीं है. அதாவது பெருமூச்சு என்றதற்கு சிங்கிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आगमन मतलब सिंगिंग. நீ சிங்கிங்கை கேன்சல் பண்ணி சிங்கிங் பண்ணு. अभी तुम सभी सिंगिंग को कैंसिल करो और ஒரு सिंगिंग துன்பம் करो. வந்தால் நீ ஜெபம் பண்ண கடவன். यदि कोई दुख में होगा तो प्रार्थना करना. விதவிதமான உடைகளை உடுத்திக் கொண்டு ஆடல் பாடலை செய்யக்கூடிய காலம் கிடையாது. रंग बिरंगा कपड़ा पहनकर वामदा कूदना नाचना काल नहीं நீ है. சிங்கிங்கை கேன்சல் பண்ணி சிங்கிங்க வா. इसलिए सिंगिंग को कैंसिल करो, सिंगिंग पर आ जा. சிங்கிங் என்றால் பெருமூச்சு விடுதல். सिंगिंग मतलब आग சவுண்ட் मारना. ஆஃப் பிரீத்திங். आग मारना है. why are you shaking? பெருமூச்சு விடுகிறாய் நீ. तुम क्यों आग मारता है? இந்த நாட்களில் நீ கண்ட துர்ச்செய்தியை கேட்டு நீ பெருமூச்சு விட வேண்டும். इन दिनों में तो बुरा समाचार को सुनकर आग मारना है. பெருமூச்சு என்றால் நீ என்ன பெருமூச்சுக்கு அர்த்தம் என்ன சொன்ன? आग मारना के अर्थ क्या है? பெருமூச்சு என்றால் सिंगिंग. சிங்கிங், सिंगिंग. அதாவது சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். हमें ऊंचे शब्द से सांस छोड़ना है. அப்பா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. हाँ, इतना भयानक संभव हो रहा है. ये आग मारना. இவ்வளவு பெரிய துர்ச்செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. इतना बड़ा बुरा நீ समाचार. கேட்கவில்லையோ? क्या तेरे कान को सुनाई नहीं நீ पड़ा? இந்த உலகத்தில் நடக்கிறதை காணவில்லையோ? इस दुनिया की बातों को तू नहीं உன் देखा. அருகில் நடக்கிறதை நீ காணவில்லையோ? जो तेरे निकट हो रहा तू नहीं देखा. உன் அருகாமையிலே நடக்கிறதை காணவில்லையோ? तेरे अड़ोस पड़ोस में हो रहा तू नहीं देखा. உன்னை சுற்றிலும் நடக்கிறதை நீ காணவில்லையோ? तेरे चारों ओर जो हो रहा तू नहीं உன் देखा. பட்டணத்திலே உன் தேசத்தில் நடக்கிறதை காணவில்லையோ? जो तेरे नगर में तेरे देश में हो रहा तू नहीं देखा நீ क्या? பெருமூச்சு விட்டு அழக்கூடிய காலம். आग मारने का समय है. பெருமூச்சு விட்டு அழு. आग मारो रो. இது பெருமூச்சு விட்டு அழக்கூடிய காலம். ये आग मारने का समय. நியாயத்தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே தோன்றும் காலம். दंड का आज्ञा पहले परमेश्वर के भवन से எங்கே துவங்க சொல்லி இருக்கிறார்? आरंभ करने के लिए कहा था. துவக்கமே வீட்டில துவங்குது. आरंभ ही परमेश्वर के ஆகவே भवन से. தேவனுடைய சபைக்கு ஒரு எச்சரிப்பு. इसलिए परमेश्वर मंडल के लिए चेतावनी. நாம் ஒரு எச்சரிக்கையோடு நாம் செய்யக்கூடியது அருவருப்புகளை தேவ சமூகத்துல திருச்சபையும் அறிக்கை செய்ய வேண்டும். हम ये चेतावनी के साथ क्या करना है? सारी प्रेरित बातों को प्रभु के मंडली पर कबूल करना. பெருமூச்சு விட்டு அழு. आग मारो. தேசத்தின் அருவருப்புக்காக அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணு. फिर उसके बाद देश के प्रेरित बातों முதலாவது को प्रार्थना. திருச்சபை, पहले मंडली, ஊழியங்கள், सेवकान, நாம் செய்யக்கூடிய வேலைகள் हम क्या அருவருப்பு காணக்கூடாது. प्रेरित नहीं रहना. அதுக்கு அந்த தேவ சமூகத்துல நீ பெருமூச்சு விட்டு அழு. परमेश्वर के सम्मुख में पहले तू ஒரு तेरे மேல बात- கர்த்தர் ஒரு பெரிய ஒரு முத்திரை போடுகிறார். तुझ पर परमेश्वर एक बड़ा चिन्ह ஒரு लगाता. மேல ஒரு முத்திரை வைக்கிறார். तुझ पर चिन्ह लगाता. விலையேறப்பட்டது. वो मनमोल है. வாதை தொட முடியாது. क्योंकि कोई विपत्ति तुझ पर ना இது पड़े. சாதாரண காலமாக நினைக்க வேண்டாம். ये आसान समय नहीं है. உலக நாடுகளிலே இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. दुनिया भर के इन दिनों में ऐसे तड़पने वाले समय है. இதை தொடர்ந்து பஞ்சம் வரக்கூடிய காலங்கள் ஆகிவிட்டது. लगातार इसके बाद आकाल के समय आने वाला है. வேதத்திலே நடந்தது போல பஞ்சம் வருகிறது. जो शास्त्र में होता था वो आकाल अभी आ रहा கொள்ளை है. நோயும் பஞ்சமும் சேர்ந்தே தான் வருகிறது. महामारी और आकाल दोनों साथ में आ रहा है. வேதத்திலே ஒவ்வொரு காலங்களிலும் நடந்திருக்கிறது. शास्त्र में हर समय पर आ रहा ஆபிரகாம் காலத்தில் है. நடந்திருக்கிறது. अब्राहम के दिनों में आकाल, ஈசாக்கின் காலத்தில் इसहाक के நடந்திருக்கிறது. दिन में, யோசேப்பின் காலத்தில் நடந்திருக்கிறது. यूसुफ के दिन में, தாவீதின் காலத்தில் நடந்திருக்கிறது. दाऊद के दिन में, நியாயாதிபதி காலத்தில் நடந்திருக்கிறது. न्यायाधिपति के दिन में, எலிசாவின் காலத்தில் நடந்திருக்கிறது. एलिसा के दिन में, எலிசாவின் காலத்தில் நடந்திருக்கிறது பஞ்சம். एलिया के दिन में, வேதத்திலே பஞ்சம் 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 பஞ்சம். शास्त्र में இது आकाल பஞ்சம் आकाल. பஞ்சம் பஞ்சம். आमीन. आने वाले दिन आकाल आकाल. இனிமே லஞ்சம் போய் பஞ்சம் பஞ்சம் வரப்போகுது. லஞ்சம்னா இது அதுக்கு நல்ல வார்த்தை இந்தியில இருக்குது. पैसा पैसा दे लेता அதுக்கு कुछ काम करने की पैसा लेते இது क्या ब्याज नहीं லஞ்சம் அதாவது घूस घूस हालेलुया
கவனி, லஞ்சம் போய் घूस घूस जाके அதான் இல்ல பஞ்சம் போய் லஞ்சம் போய் பஞ்சம் வருகிறது. अभी क्या होता है, घूस चले जाता है, आकार आ जाता है. லஞ்சம் 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 பேச்சு கொஞ்ச காலமா थोड़ी समय ऐसे घूस 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 ऐसे बातें करता है. இந்தியாவுல கொஞ்ச காலமா லஞ்சம் 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 லஞ்சம். भारत में थोड़ी समय ऐसे घूस 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 बातें होता இப்போ था. பஞ்சம் 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 பஞ்சம். अभी का बात क्या है, आकार आकार आकार. இப்போ காலம் உங்களுடைய காதுல கேட்கிறது லஞ்சம்ங்கற சத்தம் இல்ல, பஞ்சம்ங்கற சத்தம். फिर इसके बाद तुम्हारे कान में ऐसे सुनाई पड़ेगा, वो घूस के शब्द नहीं, वो आकार के शब्द. வேதத்திலே எப்படி ஒவ்வொரு காலங்களிலும் நடந்திருக்கு. शास्त्र में से गैर समय में நான் இந்த நாட்களில் பெருமூச்சு விட்டு அழக்கூடிய आपके காலம். दिल में आंख मारना है. அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டிலே அந்த பஞ்சம் வந்ததுக்கு नए சொல்லப்பட்டது. नियम के दिनों में भी वैसे आकार आया. அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். ओ प्रेरितों 13:28. அவர்களில் ஒருவனாகி அகபூர் என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அது அப்படியே கிளவுதி ராவினுடைய நாட்களில் உண்டாயிற்று. उनमें से अगबुस नामक एक ने खड़े होकर आत्मा की प्रेरणा से ये बताया कि सारे जगत में बड़ा अकाल पड़ेगा. ये अकाल क्लाउडियस के समय में पड़ा. கிளவுதி ராவினுடைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் ஒரு பஞ்சம் வந்திருக்கிறது. ऐसे नए के दिन में क्लाउडियस के समय में கவனிக்க, अकाल आया. பஞ்சம் இது இந்த காலங்கள் உலக அளவிலே ஒரு பஞ்ச காலமாக மாறியது. ये सारी दुनिया में ऐसे ये अकाल के समय. நேற்றைய தினத்துல நம்மத்தில் ஆராதனைக்கு வந்தார். டெல்லியில இருக்கிறாப்ல பரத் பூஷன், அவருடைய வீட்டு முன்னால வண்டி டூ வீலர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. कल के दिन ऐसे जो पिछले दिनों में हमारे इस मंदिर में आराधना के आया था दिल्ली से भाई, उसका नाम भरत भाई है. वो अपने घर के सामने उसका दो टू व्हीलर को खड़ा किया था, वो गाड़ी को लेके गए. பஞ்ச காலம் வருகிறதுங்கிறது अकाल के समय இமை பொழுதுல எதையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. सन पर में कुछ भी लूटवा कर இப்படிப்பட்ட लेते. காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். इसी प्रकार के समय में நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். दंड का आज्ञा परमेश्वर के भवन से आरंभ होता है. எசேக்கியேல் 9:6 சொல்கிறது. एजेकिएल 9:6. 1 பேதுரு 4:18 சொல்கிறது. 4:17 சொல்கிறது. पहला पत्र 4:17 में कहता இதுல है. சொல்லுகிறது என் பரிசுத்த ஸ்தலத்திலே தான் துவங்குகிறது. ये क्या कहता है, मेरे भवन से पवित्र स्थान से आरंभ होता है. ஆலயத்தின் முன்னே இருந்து முப்பரிடத்திலே துவங்கும் காலமாக இருக்கிறது. पवित्र स्थान के वो सामने से बूढ़े से ये शुरू होता है. நியாயத்தீர்ப்பு துவங்குற காலமாக இருக்கிறது. दंड का आज्ञा शुरू होता है. இப்படிப்பட்ட காலங்களில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? इसी प्रकार के दिन में तू क्या कर रहा है? துர்ச்செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். तू बुराई समाचार में நீ सुनता है. பெருமூச்சு விட்டு तू आंख मार के சவுண்ட் ஆஃப் பிரீத்திங், நீ பெருமூச்சு விடக்கூடிய காலம். तू लंबे सांस छोड़ने वाले பெருமூச்சு என்றால் என்ன? ये आंख मार के अर्थ क्या நீ है? ஊமையானாக செவிடனாக மாறு. तू वैसे एक बहरे और गूंगे के नाई बन जा. இன்னும் இன்னும் உன்னுடைய டேலண்ட்களை காமிச்சிட்டு இருக்க காலம் अभी கிடையாது. तेरे सारे टैलेंट दिखाने का समय ये नहीं நீ है. ஊமையானாக செவிடனாக மாறக்கூடிய காலம். गूंगे बन जा, बहरे हो जा. ஒருவனை ஒருவன் குறை சொல்லிக் கொண்டு குற்றப்படுத்திக் கொண்டிருக்க காலம் கிடையாது. और ये दूसरे पर दोष लगाते हुए बहाने खोलने वाले समय நீ ये नहीं. செவிடனை போல குருடனை போல மாறக்கூடிய காலம் இது. तू वैसे गूंगे हो जा, बहरे हो जा, अंधे हो जा. நீ என்னைக்கு செவிடனும் குருடனை போல நீ மாறாயோ அன்றைக்கு தான் சவுண்ட் ஆஃப் பிரீத்திங், பெருமூச்சின் அனுபவம் உனக்கு और வருகிறது. जिस दिन तू वैसे गूंगे बहरे हो जाता, उसी दिन तेरा ये आंख मारना अनुभव भी आता है. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தால், वचन संहिता 38 நானோ 13-14. நானோ செவிடனை போல கேளாதவனாகும், ஊமையை போல வாய் திறவனாகவும் இருக்கிறேன். आमीन. 38-13-14. परंतु मैं बहरे के समान सुनता ही नहीं और मैं गूंगे के समान मुंह नहीं खोलता. காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவும் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. और मैं ऐसे मनुष्य के तुल्य हूँ जो कुछ नहीं सुनता और जिसके मुंह से विवाद की कोई बात नहीं இப்படிப்பட்ட निकलती. காலங்களிலே பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये हम आंख मारने की समय है. இந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருக்க காலம், நீ செவிடனாக குருடனாக மாறக்கூடிய காலம். ऐसे सबों को सबको तो सुनकर तू भी ये गूंगे और बहरे के नाई बदल जाओ. அப்படிப்பட்ட அமர்ந்திருக்கக்கூடிய காலம். आमीन. वैसे हम गूंगे बहरे बन के बैठने वाला काल है. வாய் இந்த 39:1-2 சொல்கிறது. சங்கீதம் 39:1-2. वचन संहिता 39 और एक दूसरा. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். मैंने कहा मैं अपने चाल चलन में चौकसी करूंगा
ताकि मेरी जीभ से पाप न हो। जब तक दुष्ट मेरे सामने है तब तक मैं लगाम लगाए अपने मुंह बंद किए நான் மௌனமாகி मैं मौनदार ஊமையாய் இருந்தேன். गूंगे बन गया நலமானதையும் பேசாமல் और बनाए की ओर से भी அமர்ந்திருந்தேன். चुप्पी साधे रहा। நீ நலமோ புலமோ ஒண்ணும் பேச காலம் கிடையாது. अब जो भला या बुरा कुछ बोलने समय ये नहीं है। நியாயங்களை பேசிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல இது. न्याय को बात करने का समय ஆனால் என் துக்கம் அதிகரித்தது. और भी मेरे कीड़ा बढ़ गई। என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது நாமே நான் விண்ணப்பம் பண்ணினேன். मेरे अंदर ही अंदर जल रहा था। सोचते सोचते आग फड़क उठी। तब मैं अपनी जीभ से बोल उठा। இந்த காலத்திலே நீ செவிடனாக ஊமையனாக மாறக்கூடிய காலம், மாறுதல் பேசக்கூடிய காலம் கிடையாது. इसलिए इन दिनों में तू गूंगे और बहरे होने के समय तू दोष लगने का समय नहीं है। மாறுதலும் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருக்க காலம் और கிடையாது. बदला देने वाला समय नहीं। இன்னைக்கு என்னது இன்டர்நெட் ஒரு விளையாட்டா போயிட்டு, விளையாட்டு கருவியா போயிட்டு. आजकल इंटरनेट एक खेल का साधन है। Facebook, WhatsApp இதெல்லாம் ஒரே கேலி கூத்துக்களா போய்விட்டது. अगर फेसबुक व्हाट्सएप के द्वारा वैसे खेली के உனக்கு தேவைக்கு உபயோகப்படுது. जो तेरा जरूरत है तू भी उपयोग कर। சும்மா போட்டோவை போட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? ऐसे तेरे फोटो को पोस्ट करके क्या ஏதாவது பிரயோஜனம்? இப்படிப்பட்ட காலமா இது? कुछ लाभ है क्या? कुछ தேவ சமூகத்திலே நீ ஊமையின் செவிடன போல தேவ சமூகத்திலே நீ பரிதவித்து ஜெபிக்கக்கூடிய காலம். परमेश्वर के सम्मुख में तू गूंगे और बहरे होकर आग मार के प्रार्थना ஏனென்றால் நியாய தீர்ப்பு சபையிலே துவங்கும் காலமாக क्योंकि இருக்கிறது. दंड के आज के परमेश्वर के भवन से शुरू होता है। தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. परमेश्वर के भवन से वो आरंभ होता है। உனக்கு ஒரு நெற்றியிலே முத்திரை போடக்கூடிய அவர் வருகிறார். அவர் क्योंकि तेरे माथे पे चिन्ह लगाने के लिए वो अपने दूध को बेच रहा है। இரண்டு காரியம் நடக்கிறது. दो बात हो रहा है। ஒருவனோட go through the midst of the city, through the midst of Jerusalem, நேரடி உருவப்படத்து போயின்னு तो சொல்றாங்க. यरूशलेम नगर के पीछे रफ्तार से चल। point to point express. அந்த போய் ஒரு மேல அவங்க யாரு பெருமிச்சிட்டு இருக்கானோ அவன் மேல முத்திரை போடு. रफ्तार से पीछे पीछे चल और जो कोई हाथ मारता है उनके माथे पर चिन्ह लगाओ। இரண்டாவது அங்கே நியாய தீர்ப்பு, அங்கே சபையில அங்கே நீ உருவம் நடந்து போய் நீ வெட்டு, நீ அந்த நியாய தீர்ப்பை செய்யணும். दूसरा मेरे दंड का आज्ञा पवित्र स्थान से तू रफ्तार से आरंभ करो। ஒன்று நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். पहला तू बचाना। ரெண்டு மற்றவர்களை தப்புவிக்கப்படுவதற்கு நீ ஜெபிக்க பெருமூச்சு தேசத்துக்காக படிக்க வேண்டும். दूसरा तू देशों के लोग बचाने के लिए तू आग मार के प्रार्थना करना है। அங்கே தேசம் விடுவிக்க முடியாத காலங்களாக இருக்கிறது. क्योंकि देश को कोई नहीं बचा सकता। கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. यहोवा देश को त्याग दिया करके शास्त्र कहता है। ஒரு கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தை நாம் பார்த்தா, अगर अभी हम एक बातों को हिसाब देखी खातू, உலகம் முழுவதும் ये सारी दुनिया में 1,07,96,000 1,00,00,000 1 करोड़ இந்த உலகம் முழுவதும் எத்தனை பேருக்கு இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது? ये सारी दुनिया में कितने लोगों को ये वायरस का पीड़ित हुआ? 1,07,96,000 7,95,089 பேர். 95,089 लोग। ஏறக்குறைய 1,08,00,000 பேருக்கு உலகம் முழுவதும் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். लगभग 1 करोड़ और 8 लाख लोग ये कोरोना वायरस से पीड़ित हुए। எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? कितने लोग पीड़ित हुए? அதாவது 1,08,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. हमें 1 करोड़ 8 लाख लोग। அதுல எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இறந்திருக்காங்க? और ये दुनिया में कितने लोग ये वायरस के मारे मर गए हैं? 5,18,053 பேர் இறந்திருக்காங்க. 5,18,053 लोग। 5,18,053 பேர் இறந்திருக்காங்க. 18,053 लोग मर गया। இந்த கணக்கு சொல்லுது. ऐसे हिसाब है। உலகம் முழுவதும் இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. 5,18,053 பேர் இறந்திருக்காங்க. सारी दुनिया में वैसे 5,18,053 लोग मर गए। பயங்கரமான சம்பவம். ये भयानक बात है। எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. इतना बड़ा भयानक संभव हो रहा है। உலகம் முழுவதும் இன்னும் அழிவை காணக்கூடியதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சார். और भी नष्ट होने का है कहता है। அங்கே ரெக்கார்டுல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे रिकॉर्ड कहता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम की महिमा। அதாவது 5,18,053 பேர் இறந்திருக்காங்க உலகத்துல. 5,18,053 लोग इस दुनिया में मर गए ये वायरस के मारे। இந்த இந்தியாவுல எவ்வளவு பேர்? और इस भारत में कितने लोग हैं? இந்தியாவுல इंडिया में 6,00,000
6 लाख 56,5220 பேர் இருக்காங்க. इस भारत में 6,05,220 लोग. இந்த இந்தியா முழுவதும் इस भारत भर के 6,05,000 பேருக்கு மேல இருக்கான். ये महामारी के वायरस 6 लोग 5,000 लोग को पीड़ित 6,05,000க்கு மேல 6,05,000 के ऊपर हो गया. எத்தனை பாருங்க, இந்த இந்தியால 5 லட்சம் பேரு, हमारा इस इंडिया में 6 लाख, 6 லட்சம் பேரு, हमारे इस भारत में 6 लाख लोग, 6,05,200 பேருக்கு வியாதி. 6,05,200 அதுல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க? इसमें से कितने लोग मर गए? 17,848 பேர். 17,848. 17,000. 17,000. ஒருவர் ரெண்டு பேர் சாகல. एक दो नहीं. 17,848 பேர் இறந்திருக்கிறார்கள். 17,848 लोग मर गए. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் मार्च 4 மாதத்திலே இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். ये 4 महीने में इतने लोग मर गए. 4 மாதத்திலே 4 महीने में 17,848 பேர் இறந்திருக்கிறார்கள். 17,848 लोग मर गए. பெரிய ஒரு அழிவை கண்டுகிட்டு இருக்கிறது தேசம். देश ऐसे बड़ा नाश की ओर जा रहा है. இதை சரியாக விளங்குகிறதா உங்களுக்கு? इस बात को तुम लोग समझ पाते क्या? எவ்வளவு பெரிய அழிவு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. यहाँ बड़ा भयानक नाश நம்ம இந்தியாவில் எவ்வளவு பெரிய அழிவு நடந்துட்டு இருக்கிறது. इस भारत में कितना बड़ा नाश हो முழு रहा है. உலகமும் இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. सारी दुनिया इस महामारी से पीड़ित हुई. 15 தேசங்களிலே இது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सारी दुनिया में 15 देशों में ये महामारी बहुत तेज से बढ़ रहा है. அதுல 5வது இடத்துல இந்த இந்தியா இருக்கிறது. उसी में हमारा इस भारत 5वां जगह पर है. 5வது இடத்துல மிகப்பெரிய வியாதியின் கொடுமையில் இருக்கிறது. इस महामारी के पीड़ित में हमारा इस भारत 5वां जगह पर அதுல है. இந்தியாவுல उसी में इंडिया மகாராஷ்டிரா தான் முதலிடமாக இருக்கிறது. इंडिया में से इसी महाराष्ट्र में पहले जगह. மகாராஷ்டிரால 1,74,721 பேர் இருக்காங்க. और महाराष्ट्र में 1,74,700 और 778. அதாவது 1,75,000 பேர் இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டு இன்னைக்குள்ள ரிசல்ட்ல 30ஆம் தேதி, இந்த கடந்த மாதம் 30ஆம் தேதி உள்ள ரிசல்ட் இது. ये जून 30 तारीख के अनुसार ये महाराष्ट्र देश में 1,74,000. இப்போ உள்ள ரிப்போர்ட், கரண்ட் ரிப்போர்ட் இது சொல்லுது. ये करंट रिपोर्ट है. அதாவது எத்தனை 8 லட்சம் பேர் வச்சுக்கிறோம். इसका मतलब 8 लाख लोग. 1,75,000 பேர். 1,75,000. இவ்வளவு பேர் இந்த கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்டு இப்பவும் இருக்கிறாங்க. इतने लोग ये कोरोना के पीड़ित में हुए. அதுல उसी में से 30ஆம் தேதி ஜூன் வரைக்கும் और 30 जून तक இந்த மகாராஷ்டிரால 4,878 பேர் இறந்திருக்காங்க. इस महाराष्ट्र में जून 30 तक 4,878 लोग. மகாராஷ்டிரா தான் இந்த இந்தியால நம்பர் 1 இந்த இழப்ப கண்ட தேசமாக இருக்கிறது. इसी भारत में महाराष्ट्र है नंबर 1 है. इतने लोग मर गया. கிட்டத்தட்ட 5,000 பேர் மரிக்கக்கூடிய கிட்ட வந்துட்டு लगभग 5,000 लोग मर गए. இந்த மகாராஷ்டிரால इस महाराष्ट्र 12 கோடி ஜனம் இருக்கு இந்த மகாராஷ்டிரால. इस महाराष्ट्र में 12 करोड़ लोग है. அத ஜூன் மாதம் ஒரு மாதத்துல இந்த அதாவது ஜூன் ஒரே மாதத்துல 1,07,106 பேர் இந்த பேஷண்டா மாறி இருக்காங்க. अगर केवल एक ही महीने में मतलब जून महीने में 1,07,106 लोग ये पीड़ित हुई. போன மாதத்துல पिछले महीने இந்த மகாராஷ்டிரால पिछले महीने में ये महाराष्ट्र ஒரு में மாதத்துல 1,07,106 பேர். एक ही महीने में केवल 1,07,106 लोग. குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? ये बढ़ रहा क्या कम हो रहा? கூடி இருக்குது. बढ़ते जा रहा है. குறைஞ்சிட்டு நினைக்காதீங்க. और हम लोग सोचता है कि ये कम हो गया. மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்துல 67,655 பேர் தான் இருந்தாங்க. और मार्च, अप्रैल, मई 3 महीने में वो 66,655 लोग था. இவ்வளவு பேர் தான் இருந்தாங்க. इतने लोग के पीड़ित में இப்போ था. இவ்வளவு பெரிதாக கூடிட்டுங்க. अगर अभी देखिएगा तो इतना बढ़ गया. இந்த ஒரே மாதத்துல 1,07,000 பேர் கூடிட்டாங்க. एक ही महीने में 1,07,000 लोग के ऊपर हो गया. ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். हम बहुत भयानक स्थिति पर रहता है. உயிரிழந்தவர்கள் 7,885 பேராக உயர்ந்து அதிகரிச்சிருக்கு. अगर जो मरा था वो 7
7,855 है, वो भी बढ़ता है। இவ்வளவு பேர் மும்பை இந்த மகாராஷ்டிராவை இழந்திருக்காங்க. इतने लोग महाराष्ट्र में मर गए। 7,885 உயர்ந்திருக்குது. वो 7,855 அதுல மும்பைல उसी पर मुंबई இந்த में புது கேஸ் இந்த ஜூன் மாசத்துல அதாவது நியூ கேसेस 30/6 இதுல 30ஆம் தேதியில உள்ள கேसेस மட்டும் 893 கேஸ் புது கேஸ். ये मुंबई में जो 30 तारीख जून 30 तारीख में मुंदानத்து 800 முந்தானத்து परसू परसों का ஒரே நாள்ல 893 கேஸ் வந்திருக்கு. एक ही दिन में 800 के ऊपर हो गया இந்த மும்பைல इस मुंबई में 77,658 பேர் உயிர் இழந்திருக்காங்க. इस मुंबई में 77,000 இல்ல உயர்ந்திருக்குது. 77,658 பேர் இந்த மும்பைல இன்னும் கொரோனா வந்து அதிகரிச்சிருக்கு. अगर इस कोरोना के मारे इस मुंबई में बढ़ गया वो कितना है 77,658 77,658 இது உயர்ந்திருக்குது. 77,658 இந்த மும்பைல உயிர் இழந்தது எவ்வளவு பேர்? मुंबई में कितने लोग मर गए? 4,556 பேர். 4,556 மும்பைல 4,556 इस मुंबई में 4,556 பேர் இறந்திருக்காங்க. 555 लोग मर गए। குறையவில்லை, ये नहीं कम नहीं हुआ, 2 மடங்கு 2 गुना बढ़ गया, கூடி இருக்கிறது. 2 गुना बढ़ गया। ஆனா தாராவில परंतु तारावी நம்ம பகுதியில हमारे हम जो रहता है 2 மடங்கு குறைஞ்சிருக்கு. आमेन हालेलुया 2 गुना कम हो गया। ஜெபத்தை கேட்டிருக்கிறார். प्रभु हमारा प्रार्थना 2 மடங்கு குறைஞ்சிருக்கு. 2 गुना कम हो 1771 பேர் ஒரு நாளைக்கு கேஸ்ல ஆயிட்டு இருந்தாங்க. क्योंकि एक दिन में धारावी में 1,771 लोग இல்ல, ஒரு 3 மாசத்துல 1771 பேர் இருந்தாங்க. 3 महीने में धारावी में 1,771 लोग था। இப்ப என்ன எவ்வளவு பேர் தெரியுமா? अभी करंट स्टेट रिजल्ट क्या है? 497 பேர் தான். 400 இவ்வளவு பேர் தான் பேஷண்ட் आमीन பாதிக்கப்பட்டவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. आमीन जो पीड़ित हुई सभी आमीन। தாராவில 2 மடங்கு குறைஞ்சிருக்கு. इसका मतलब तारा में 2 गुना। நாம் இருக்கிற பகுதி லேபர் கேம்ப் பகுதி, हम जो रहता है इसलिए சைன் பகுதி, साइन में தாராவி பகுதி, தாராவி. இந்த பகுதிகள்ல इसी क्षेत्र மாயின் பகுதி, माइन இந்த பகுதியில इसी क्षेत्र में 2 மடங்கு குறைஞ்சிருக்கு. 2 गुना कम हो गया। இப்ப எங்க அதிகமாயிட்டு சொன்னா अभी कहां बढ़ते जा रहा है? எங்க தானா, ताना கல்யாண், कल्याण தோம்புவெளி, डोंबिवली வெஸ்டர்ன் லைன்ல அதிக பாதிப்பு. वो उत्तर दिशा पर बहुत இந்த तेज हो रहा है। வெஸ்டர்ன் லைன்ல ரொம்ப அதிகமா பாதிச்சு. उत्तर दिशा में वेस्टर्न लाइन में ஹalleluya. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए ஏன் क्यों இதெல்லாம் ஏன் கணக்கெடுத்து சொல்றேன்னா, ये सभी मैं क्यों ये सब के अनुसार बताता हूँ? நியாயத்திற்கு சபையிலே துவங்கும் காலமாக இருக்கு. पहले जो आरंभ है परमेश्वर के मंडली में होने वाला काल है, நினைவும் காலமாக இருக்கு. परमेश्वर के अंगनों में शुरू होने वाला काल है। நீதிமானை ரட்சிக்கப்படுவதுன்னா பாவியனும் பக்தியில்லாமல் எப்படி ரட்சிக்கப்படுவான்? क्या धर्मी व्यक्ति उतार नहीं पाएगा तो पापी व्यक्ति कैसे उतार पाएगा? தப்ப முடியாது. हम नहीं बच सकता। அவ்வளவு பெரிய கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறது. इतना बड़ा भयानक नाच रहा है महामारी। இன்னும் மோடிஜி சொல்லியிருக்காங்க, நவம்பர் வரைக்கும் எங்க இது இருக்குன்னு நினைக்கிறேன், ரேஷன் 80 கோடி பேருக்கு ரேஷன் கொடுங்கன்ட்டார். और मोदी जी ने कहा है ये कम से कम नवंबर महीने तक होने वाला, इसलिए नवंबर महीने तक देश के सारे निवासियों कम से कम 80 करोड़ लोग को राशन देना है। 80 கோடி பேருக்கு நீங்க நவம்பர் வரைக்கும் கொடுங்கன்னு. नवंबर तक 80 करोड़ लोग को राशन बांटना। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या நீங்க है? விளங்கிக் கொள்ளக்கூடியது என்ன? क्या समझ पाना இந்த है? லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கொண்டே தான் இருக்கிறது. ये लॉकडाउन नवंबर तक शायद बढ़ते जाएगा। ஒரு நாளும் போட்ட லாக்டவுன் எவ்வளவு இழுத்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. क्यों एक दिन के लिए लॉकडाउन डाला था, अभी बढ़ते இப்படிப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? इसी प्रकार के काल में हम क्या करना? இந்த இப்படிப்பட்ட சம்பவத்தை கேட்டு நாம் சும்மா இருந்து கொண்டிருக்கோமா? ये सबको को सुनकर हम ऐसे बैठते हैं। வேடிக்கையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? हम क्या इन बातों को सुनकर ऐसे இது बैठते हैं? என்டர்டெயின் பண்ணக்கூடிய காலமா? ये क्या மனோரஞ்சன் करने का समय है. मनोरंजन का समय है। இந்த காலத்திலே நாம் செய்யக்கூடியது என்ன? हम क्या करना है इन काल में? பெருமூச்சு விட்டு आत्मा के रो உனக்கு நெற்றியில் முத்திரை போட வருகிற அடையாளத்தை तेरे माथे पर चिन्ह लगाने के लिए वो आ रहा है। நீ பயப்பட தேவையில்லை. डरना आवश्यक இந்த नहीं। தேசத்தை விடுவிப்பார், உன்னை ये விடுவிப்பார். देश को भी बचाएगा, मुझे भी அதற்கு बचाएगा। என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? अगर क्या कहता है? எசேக்கியேல் இருக்கிறது
நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 9:14. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிலே அடையாளம் போடு. और ये गौर उससे कहा, इस एरुशलेम नगर के भीतर इधर उधर जाकर जितने मनुष्य उन सब घृणित कामों के कारण जो उसमें किए जाते हैं सबों बढ़ते सांसें बढ़ते और तुक्के मारे चिल्लाते उनके माथे पर चिल्ला. அருவருப்பு. घृणित. இந்த அருவருப்புக்காக அது நிமித்தமாக பெருமூச்சு விட்டுவிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது. घृणित कामों के कारण ये आगमन. தேவன் எதை அருவருப்பு என்று சொல்கிறார்? परमेश्वर किस बातों को घृणित லேவியர் कहता है? 18ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கலாம். लेवियो 18:25-26. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் என் குடிகளை கக்கி போடும், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனுஷர் செய்தனால் தேசம் தீட்டு ஆயிற்று. और उनका देश भी अशुद्ध हो गया है, इस कारण मैं उस पर उसके अधर्म का दंड देता हूँ और वह देश अपने निवासियों को उगल देता है. அக்கிரமத்தை விசாரிக்கிற தேவன், ये अधर्म का दंड देने वाला परमेश्वर. அருவருப்புகளுக்கு முன்பாக தேசத்தின் மனிதர்களுக்கு தேசம் தீட்டுப்படுத்துகிறார்கள் அருவருப்பை கொண்டு. ये अधर्म के द्वारा देश के निवासियों देश को अशुद्ध कर डालते. அருவருப்பை கொண்டு தேசத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். अधर्म के द्वारा देश को अशुद्ध करते. தேவனுக்கு பிடிக்காத முதல் அருவருப்பு, ये परमेश्वर का. தேவனுக்கு பிடிக்காத இரண்டு அருவருப்பை குறித்து சொல்லப்பட்டது. परमेश्वर के दो घृणित के बारे में लिखा है. ஒன்று விக்கிரக ஆராதனை, एक मूर्ति पूजा, இரண்டாவதாக दूसरा விபச்சாரம். व्यभिचार. இதன் மூலமாக தொற்று தொடராக வந்ததுதான் மற்ற அருவருப்புகள் எல்லாம். इसी के मारे कारण जो जो आया है महामारी. இதுக்கு इसी அடுத்தபடியாக के द्वारा लगातार और एक घृणित आने लगा. இதை தொடர்ந்து இந்த ரெண்டு பிரதானமான காரியத்தை கொண்டுதான் மற்ற அருவருப்புகள் சம்பந்தமாக வருகிறது. ये दोनों प्रधान घृणित कामों के द्वारा और कई घृणित कामें शुरू हुआ. இது தேசத்தை தீட்டுப்படுத்துகிறது. ये क्या करता? देश को अशुद्ध. தேவனுக்கு விரோதமான அருவருப்பாக இருக்கிறது. ये परमेश्वर की दृष्टि में घृणित. தேவனுடைய பார்வையை கோபம் ஊட்டுகிறது. ये परमेश्वर की दृष्टि में क्रोध होता है. தேவனுடைய கோபத்தை தணிக்க முடியாது இருக்கிறது. परमेश्वर के इस क्रोध को शांत அந்த करने தணிக்க முடியாத செயலை தணியப்படுவதற்கு தான் நீ பெருமூச்சு விட்டு நீ தேவ சன்னிதானத்திலே அழு. इसलिए परमेश्वर के उस भड़काऊ और क्रोध को शांत करने के लिए तुम परमेश्वर के सम्मुख में आओ मार. உபாகமம் 7:25-26 வாசிக்கலாம். व्यवस्था विवरण 7:25. உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 7:25-26 வசனம். 25-26. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டரிக்க கிடவாய், நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடி அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் வெச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேசமாகிய கர்த்தருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். उनके देवताओं की खुदी हुई मूर्तियों तुम आग में जला देना. जो चांदी या सोना उन पर मड़ा हो उसको लालच करके न ले लेना, नहीं तो तू उसके कारण फंदे में फंसेगे, क्योंकि ऐसी वस्तुएं तुम्हारे परमेश्वर यहोवा की दृष्टि में घृणित है. அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருப்புக்கு கிடவாய், அது சாபத்திற்குள்ளானது. और कोई घृणित वस्तु अपने घर में न ले आना, नहीं तो तू भी उसके समान नष्ट हो जाने की वस्तु टकरेगा. சாபத்துக்குள்ளானது. वो अशुद्ध. தேவனுடைய விக்கிரகங்கள், वो देवता, சுட்டரிக்கப்பட்ட वो सत्यानाश हो रहा है. அதுல கொஞ்சம் எடுத்து நீ கூட்டிக் கொண்டிருக்கிறாய். अगर उसी में से थोड़ा लेकर அந்த வெளியே பொண்ணை நீ இச்சித்து எடுத்து वो सोना चांदी को तू लालच करके உன் காதலையும் கழுத்திலையும் போட்டுட்டு இருக்கிற. तेरा एक कान और गले में तू அருவருப்பானதை உன் வீட்டுல கொண்டு போய் வைத்திருக்கிறாய். और जो घृणित है वो ले जाकर तेरे घर पे रखा है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன்னை மீட்டு கொண்டது. यीशु मसीह की लहू ही तुझे छुटकारा दिया. 1 பேதுருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, और पहला पत्रस 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், क्योंकि तुम जानते हो कि तुम्हारा निकम्मा चाल चलन जो बाप-दादों से चला आता है, उससे तुम्हारा छुटकारा चांदी सोने अर्थात नाशवान वस्तुओं के द्वारा नहीं हुआ. நீ முன்னோர்களின் பாரம்பரியம் அது. वो तेरे बाप दादाओं की परंपरा.
விக்கிர ஆராதனை, मूर्ति पूजा விக்கிரத்தில் வந்த பொண்ணு வெள்ளியும் और मूर्ति पूजा से आए हुए உன்னை चांदी அரசு सोने, சொல்லி அதெல்லாம் வீணான நடத்தை நின்று वो नाशवान वस्तुओं से அழிவுள்ள வஸ்துக்களாகிய वो नाशवान वस्तु வெள்ளியும் பொன்னினால் மீட்கப்படலை. वो चांदी सोने से तुम्हारा ये உன்னை छुटकारा नहीं, வெள்ளியும் பொண்ணு மீட்கவில்லை. चांदी और सोना तुझे छुटकारा नहीं दिया। குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால தான் மீட்கப்பட்டு அறிந்திருக்கிறீர்கள். पर निर्दोष और निष्कलंक मेमने अर्थात जिसके मुंह में लोग से हुआ है, நீ விலையேறப்பட்ட குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறாய். वो बहुमूल्य निर्दोष और निष्कलंक मेमने लहू के द्वारा छुटकारा पाया। உலகத்தால் செய்யக்கூடிய எல்லா விதமான சடங்காச்சாரங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய். अब जो जो ये दुनिया के लोग करता है वो सारे रीति रिवाज तू भी करता है। அந்த சரீரத்தை நீ காதை குத்துகிறாய், ये कान को टोचर लगाता மூக்கை है, குத்துகிறாய், नाक में टोचर, உன் சரீரத்தை நீ கீறுகிறாய். तू अपना ये शरीर को खोद रहा है, சேத்ராங்க. चेत रहा है। அல்லேலூயா. हालेलूया। நீ கவனிக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில मेरे जिंदगी அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. परमेश्वर का भवन அது है, தேவனுக்கு தான் சொந்தமானது. परमेश्वर के लिए உனக்கு சுயமாய் செய்ய அதிகாரம் இல்லை. तो अपने तारीफ के साथ कुछ नहीं करने अधिकार नहीं है। 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, पहला कुरिन्थियों 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்று அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि तुम्हारे देह पवित्र आत्मा का मंदिर है जो तुम्हें बसा हुआ और तुम्हें परमेश्वर की ओर से मिला है और तुम अपने नहीं हो। புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீனே ஆலயமாக மாறுகிற. नए नियम के दिन में तू ही मंदिर है, இது உன்னுடையது அல்ல. ये मंदिर तेरा नहीं। விலையேறப்பட்ட குற்றப்பட்ட மாசற்ற இரத்தத்தால் உன்னை விலைக்கரை செலுத்தி வாங்கி இருக்கிறார். क्योंकि वो बहुमूल्य निर्दोष मेमने के நீங்கள் द्वारा मूल्य, உங்களுடையவர்கள் அல்ல. तुम अपना नहीं है। நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த வெள்ளியும் பொன்னையும் நீ அணிகிறதுக்கு தகுதியுள்ளவன் அல்ல. इसलिए जो वो देवताओं के लिए चढ़ाया हो चांदी सोना तो पहनने के लिए तुझे योग्य அதுல है। இருந்து வந்த பாரம்பரியம் தான். उसी में से आया हुआ रीति रिवाज। நீ சுத்தமான 916 போட்டாலும் அது சுத்தம் இல்ல. यदि तू शुद्ध 916 पहने में भी वो शुद्ध नहीं, நீ விலைமதிப்பான வைடூரியத்தை போட்டாலும் சுத்தம் இல்ல. तू अनमोल मणि पहने में भी शुद्ध नहीं। குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினால தான் உன்னை மீட்கும். निर्दोष निष्कलंक मेमने के द्वारा तेरा उद्धार। எப்படி எந்த கேள்வி இருந்தாலும் இந்த தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கேள்விகளுக்கு நான் சொல்றேன். अगर कोई भी सवाल पूछेगा तो मुझसे बोल में पूछे, मैं जवाब देगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा, தேவனுடைய சமூகத்துல प्रभु के இத सामने பத்தி பேசலாம், மறுபடியும் பேசலாம். इसके बारे में हम और भी நீ அருவருப்புல இருந்து நீ வெளியே வா. पहले तू स्क्रीन से बाहर आ। பெருமூச்சு விடு தேவ சமூகத்திலே. तू पहले बाहर आकर प्रभु के இது सामने आ। தேவனுக்கான அருவருப்பு என்று ये சொல்லப்படுகிறது. परमेश्वर के दृष्टि में घृणित है। அதை சீ என்று தூக்கி எறி. वो सी करके फेंको। அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்கு கடவாய் அது சாபத்துக்குள்ளானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वस्तुओं को तू वैसे फेंक के घृणित कर क्योंकि वो अशुद्ध। நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ அசுத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். तू यीशु मसीह के लहू को ऐसे अशुद्ध कर डालता நீ है। குற்றப்படுத்துகிறாய். तू दोष लगाता है। அதனால உனக்கு மீட்பு கிடையாது. ये उसी के द्वारा तेरा छुड़ाई। தங்கி வெள்ளியை நான் அணியாவிட்டால் என்னை உலகம் மதிக்காது என்று நீ சொல்லாத. अगर तू ऐसे मत सोचो, यदि मैं सोना चांदी नहीं पहनेगा तो इस दुनिया मुझे अंगीकार नहीं करता। ஜாதி உன் ஜாதி மீட்காததை. जो तेरे जाति से नहीं நீ எப்படி होगा, பிரச்சனையில இருந்த? तू किस प्रकार की समस्या में था, உன்னை ரட்சித்து தூக்கினாரே. तुझे प्रभु उद्धार दे உன்னை மீட்கிறாரே. तुझे प्रभु छुड़ाया। தங்கமோ வெள்ளியோ ஜாதியோ ஜனமே மீட்கவில்லையே. सोना चांदी तेरा जात कुटुंब तुझको उद्धार नहीं दिया। நீ அந்த அறிவிருப்பில் இருந்து இந்த நாட்களில் பெருமூச்சு விட்டு நீ அழுவாயாக. इसलिए इन दिनों में उस घृणित के कारण तू भी आग मार के रो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। நீ வேத பிரமாணங்களை நீ தியானித்து பார். तू परमेश्वर की व्यवस्था को ध्यान कर। வேதத்துள்ள ராஜாக்கள் அப்படிப்பட்ட இதை தியானித்து பெருமூச்சு விட்டதாக பார்க்கிறோம். वैसे शास्त्र के राजाओं इस बातों को अध्ययन कर करके आग मारता था। 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 24 25 வாசிக்கலாம். दूसरा राजा 23वां अध्याय 24-25। 2 ராஜாக்களின் புத்தகம் दूसरा राजा 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय 24வது வசனம். 24वां। ஆசாரியனாகிய இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரனையும் குறிசொல்களையும் சொருபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலுள்ள எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். फिर वो जे मूर्ति
सदी वाले गृह देवता मूर्ति और जितने घिनौनी वस्तुएं यहूदी देश और यरूशलेम में जहां कहीं दिखाई पड़ी, उन सबों को योशिया ने इस विचार से नष्ट किया कि व्यवस्था की जो बातें उस पुस्तक में लिखी थी, जो हिल्किया याजक को यहोवा की भवन में मिली थी, उनकी वह पूरी करे। இலக்கியாங்கிற ஒரு ஆசாரியன் ஒரு பிரதியை அங்கே கட்டெடுத்தார், நியாய பிரமாணத்தின் பிரதியை. ये याजक हिल्किया ने ये व्यवस्था के नकल को ढूंढ के पाया है, அதை நிறைவேற்றுவதற்காக वो पूरा करने के ராஜாவிடத்தில் வந்திருக்கிறார். राजा के पास आया। யோசியா அதை அந்த அருவருப்பை நிர்மூலமாக்குகிறார். राजा योशिया ने वो क्रेडिट को नष्ट किया। அஞ்சனமாக்குறது, वो जो गृह देवता குறி சொல்லுகிறது, சுருளை நரகமான விக்கிரகங்களையும் அந்த யூதேயா எருசலேம் காணப்பட்ட எல்லாத்தையும் விட்டு அகற்றினான். जो ओझे मूर्ति सभी को நிர்மூலமாக்கினான். அவன் सभी को नष्ट कर डाला। கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போல ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. उसकी दुनिया न तो उसके पहले कोई ऐसे राजा हुआ और न उसके बाद ऐसे कोई राजा उठा जो मूसा की पूरी व्यवस्था के अनुसार अपने पूर्ण मन और पूर्ण प्राण और पूर्ण शक्ति से यहोवा की ओर फिरा दे। அவனைப் போல ராஜா முன்னாலேயும் பின்னாலேயும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டது. इसी के अनुसार राजा इसके पहले भी नहीं पीछे भी। முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு செய்ய முடியுமா இந்த நாட்களிலே? वो भी वैसे पूर्ण मन पूर्ण प्राण पूर्ण शक्ति से यहोवा को तू प्रेम कर सकता है। அருவருப்புகளை நிர்மூலமாக்கி உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு செய்யும்போது நீ பெருமூச்சு விட்டு அழக்கூடிய தேவ தருணம் இது. यदि तू तेरे घृणित वस्तुओं को फेंक कर सारी मन सारी शक्ति से और परमेश्वर की ओर आग मार के तू रोने का समय உன்னைத்தான் உன் நெற்றியில தான் முத்திரை போட வருகிறார். कभी तेरे ये माथे पर चिन्ह लगाया। பரிசுத்தமான முத்திரையாக அந்த ராஜாவை குறித்து சொல்கிறார். ये पवित्र आत्मा के मूल के अनुसार ये राजा के बारे में लिखा है। 2 நாளாகமம் 34 33 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. और दूसरा इतिहास 34 33 में भी उनके बारे में लिखा है। 34ஆம் அதிகாரத்திலே 34वां अध्याय दूसरा इतिहास 34 34 33வது வசனம். 34 33 யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலில் காணப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. योशिया ने इस्राएल के सब देशों में से सब घिनौनी वस्तुओं को दूर करके जितने इस्राएल में मिले उन सबों से उपासना कराई, अर्थात उनके परमेश्वर यहोवा की उपासना कराई। அருவருப்பையும் அருவருப்பான காரியங்களையும் விட்டு விலக்கி நீ கர்த்தரை சேவிக்க வைக்கிற குடும்பமாக மாறு. तू भी ऐसे सारी घृणित और घृणित वस्तुओं को फेंककर यहोवा परमेश्वर को धन्यवाद करने वाला परिवार बदल दो। ராஜாவுடைய குடிகளும் அப்படி சேவிக்க அர்ப்பணித்தது போல நீ அர்ப்பணிப்பாயா? जैसे राजा और उसके सारे निवासी वैसे उपासना करने के लिए अपने परिवार समेत सौंपा था, वैसे तू भी अपने நீ परिवार அப்படி समेत நானே விட்டாங்க கர்த்தரை சேவிப்போம் என்று அர்ப்பணிப்பாயா? तू भी वैसे समर्पण करना कि मैं अपने परिवार समेत यहोवा को धन्यवाद करूंगा। நீ அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய காலங்களா இருக்கு. वैसे तो समर्पण करने वाला काल ही है। 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस 4:3 சென்ற வாழ்நாள் காலங்களிலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்தது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தின் துருவிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். क्योंकि अन्य जातियों की इच्छा के अनुसार काम करने और बचपन की बुरी अभिलाषा हो, मतवालेपन, लील क्रीड़ा, प्रियकपन और घृणित मूर्ति पूजा, जहां तक हमने पहले நாம் முன்னாலே விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட விக்கிர ஆராதனை செய்யல. हम भी पहले मूर्ति पूजा किया था, अभी यीशु को उतार पा लिया, इसलिए मूर्ति पूजा नहीं करता। முன்னால புறஜாதியின்படி இஷ்டப்படி நாம் செய்து கொண்டு வந்தோம், அது போதும். पहले हम अन्य जाति की इच्छा के अनुसार करता था, अभी बस खत्म। ஆனால் அவருடைய சுபாவம் காம விகாரம், परंतु उसी स्वभाव बचपन, துரிச்சை, अभिलाषा, மதுபானம் பண்ணி मतवालापन, களியாட்டு செய்து लीला क्रीड़ा, வெறி கொண்டு प्रियकपन, அருவருப்பான விக்கிர ஆராதனை முன்னால செய்தோம். मूर्ति पूजा அது இப்ப உனக்குள்ள இருக்கிறதா? वो अभी भी तुझ पर है क्या? புறஜாதிகளைப் போல அவன் இஷ்டப்படி செய்யக்கூடிய காரியங்கள் உனக்குள்ள இப்படி இருப்பதுண்டோ? अन्य जातियों की इच्छा के अनुसार करने वाला काम அந்த अभी அருவருப்பை தேவன் வெறுக்கிறார். वो स्त्रीत बात को प्रभु घृणित करता है। இந்த நாட்களை மனஸ்தாபப்பட்டு பெருமூச்சு விட்டு அழக்கூடிய காலமாக இருக்கிறது. वो इन दिनों में मन की पछतावा होकर आंख मारकर रोने का समय है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. राम की महिमा। இன்னும் உபாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9 12 வசனங்களை வாசிக்கலாம். और व्यवस्था विवरण 18 9
18ஆம் அதிகாரம் 18 अध्याय எடுத்துக்கொள்வோம். निकालेंगे। 18ஆம் அதிகாரம் 18 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம். 9वां वचन से लेकर 12वां वचन तक। உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். जब तू उस देश में पहुंचे जो तेरा परमेश्वर यहोवा तुझे देता है, चलो। तब वहां की जातियों के अनुसार गिनौनी काम करना सीखना नहीं। ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் வந்து கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றவனே அந்த தேசத்துடைய கலாச்சாரங்களும் அங்கே உள்ளவுடைய எல்லா அருவருப்புகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய காலங்களாக ये लोग क्या करता है, एक देश छोड़ के दूसरे देश पर आ जाता है, फिर थोड़ा आशीष पाने में उसी देश का जो जो क्रेडिट वस्तु है, जो जो क्रेडिट रीति रिवाज है, उसी के अनुसार अपने को बदलने के मानता है। தன் மகனையாவது தன் மகளையாவது தீட்டு கிடக்க பண்ணப்படுவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கணும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தக்காரனும் செத்தவரிடத்திலே குறி கேட்கணும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். तुझ में कोई ऐसे न हो जो अपने बेटे या बेटी को आग में फूंक करके चढ़ाने वाला या पावी कहने वाला या शुभ अशुभ मुहूर्तों को मानने वाला या डोना या तांत्रिक या पाविक या वो जो के पूछने वाला, जो भूत बांधने वाला, जो भूतों को जागने वाला हो। இப்படிப்பட்டவரை செய்கிறவரில் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னிட்டு துரத்தி விடுகிறார். क्योंकि जितने ऐसे ऐसे काम करते हैं वे सब यहोवा के सब घृणित है और इनकी घृणित कामों के कारण तेरा परमेश्वर यहोवा उसके तेरे सामने से निकालने पर है। இந்த அருவருப்பு தேசங்களில் இருக்கிறது. इस प्रकार के घृणित देश के अंदर है। ஆனால் அவைகளை சில பேர் அதுல இருந்து கற்றுக்கொண்டு இன்னும் ஜோசியமும் பில்லிசூனியமும் இதிலே செய்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள். लेकिन इसी देश में जो रहता है इसी घृणित से जो जो विश्वासी लोग और कई मसीहा के लोग भी इसी घृणित बातों से कई काम वो लोग सिखा के अपने खुद करता है। செத்த ஆவி பேசுறத போய் கேக்குறான். अगर जो मरा हुआ आत्मा जो जो बातें करता मंत्र- वहां जाके पावी पूछता மந்திரவாதிட்ட போறான், और तांत्रिक के पास जाता மாயந்திரக்காரன்ட்ட போறான், और जो जो डोनर के पास जाता ஜோசிய பார்க்க போறான். वो जोशी देखने जाता இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. ये सभी प्रभु के नजर में घृणित है। அதை விட இது என்னன்னா கள்ள தீர்க்கதரிசனம் கேக்குறாங்க, இதே அருவருப்பு. इससे बढ़कर जो झूठा पवित्र तक सुनता वो கள்ள भी घृणित है। தீர்க்கதரிசனம் பேசுறவனும் அருவருப்பானவன் தான், அதை கேட்கிறவனும் अरुवरुपानवन. जो झूठा पवित्र तक वाणी कहता है वो भी घृणित व्यक्ति है, वो सुनने वाला भी घृणित व्यक्ति இது है। தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. ये परमेश्वर का दृष्टि में இதை விட்டு விலகி நீ பெருமூச்சு விட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய காலங்கள். इससे अलग हो तो आग मारो, प्रभु के सम्मुख में रो। எரேமியா ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி, கண்ணீரோடு கூட தான் எப்போது இருக்கிறார். यिर्मयाह परिशुद्धता एक रोने वाले परिशुद्धता सर्वदा रोते हुए वो ஜனத்திற்காக அழுகையின் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். लोगों के लिए रोने वाले परिशुद्धता। அவருடைய தகப்பன் இல்கியா ஆசாரியனாக இருக்கிறார். यिर्मयाह के पिता हिल्किय्याह एक याजक था। அந்த இல்கியா தான் யாருக்கு அந்த யோசியா ராஜாவுக்கு அந்த பிரதியை கொண்டு கொடுத்தான். वो हिल्किय्याह ने वो राजा योशिय्याह के लिए वो नगल को लेकर அவங்க गया था। அந்த வேத பிரமாணத்தை அதிகமாக எரேமியா அறிந்தவனாக படித்தவனாக விஷயம் உள்ளவனாக இருந்தனால்தான் அவன் அழுது பெருமூச்சு விட்டு इसका அழுதான். मतलब क्या है, यिर्मयाह ने ये शास्त्र की व्यवस्था को पूरी रीति से जानता था, इसलिए वो आंख मार के रोता था। எரேமியாவுடைய தகப்பன் பேர் இல்கியா. यिर्मयाह के पिता के नाम हिल्किय्याह। எரேமியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். यिर्मयाह पहला वचन। பென்யமீன் தேசத்துள்ள ஆனாதோத் ஊரில் ஆசாரியர்கள் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவுடைய வசனங்கள். हिल्किय्याह के पुत्र यिर्मयाह बिन्यामीन देश के अनातोत में रहने वाले याजकों में से था। ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவினுடைய ராஜாவின் நாட்களிலே அவன் அரசாண்டது 3ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. यहोवा का वचन उसके पास आमोन के पुत्र यहूदा के राजा योशिय्याह के दिनों में उसके राज्य 3वें वर्ष में। அப்ப யோசியா ராஜாவுக்கும் இந்த இல்கியா அவனுடைய யார் எரேமியாவுடைய தகப்பனுக்கும் எரேமியாவுக்கும் சம்பந்தம் இருந்திருக்கிறது. इसका मतलब क्या है, राजा योशिय्याह और याजक हिल्किय्याह और यिर्मयाह तीनों को संबंध। அது எங்க இருந்து வந்த சம்பந்தம்? ये संबंध कहां से வேத हुआ? பிரமாணத்தை கொண்ட சம்பந்தம். ये शास्त्र की व्यवस्था के द्वारा संबंध हुआ। அதை கொண்டு அருவருப்பை விலக்கினார்கள். ये लोग व्यवस्था के द्वारा घृणित को दूर किया। அந்த அருவருப்பான காரியங்களுக்காக கண்ணீரோடு கூட ஒவ்வொரு விதமான அருவருப்பு தேசத்திற்கு என்று அழுகையின் தீர்க்கதரிசியாக மாறி தேவபாவத்திலே பெருமூச்சு விட்டவன் தான் எரேமியா. देश के हर घृणित वस्तुओं को देखकर परमेश्वर के सम्मुख में आग मार के
लिए लंबे सांस से प्रार्थना किया वो ही यिर्मयाह। இன்னும் உபாகமம் 22:5 எடுத்து வாசிக்கலாம். और व्यवस्था विवरण 22:5 உபாகம புத்தகம் व्यवस्था विवरण 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 22:5 வேகமாக வாசிக்கலாம். कोई स्त्री पुरुष की पहरावा न पहने और न कोई पुरुष स्त्री का पहरावा पहने, क्योंकि ऐसे कामों के सब करने वाले तेरे परमेश्वर यहोवा की दृष्टि में घृणित இது அருவருப்பு. ये भी घृणित है। புருஷரின் உடையை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. क्या पुरुषों के कपड़ा को स्त्री नहीं पहने? ஸ்திரீகள் உடையை புருஷன் தரிக்கலாகாது. स्त्री के कपड़ा को पुरुष न पहने। அப்படி செய்கிறவன் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். वैसे जो जो काम करता वो सभी परमेश्वर की நீ दृष्टि என்ன நாகரிகமான உலகத்தில் இருந்தாலும் वो तू किसी प्रकार தேவ பிரமாணத்தை நீ அசட்டை பண்ணி அருவருப்பாக மாறாதே. तू किसी दुनिया में भी हो फिर भी परमेश्वर की इस व्यवस्था நீ को நாகரிகமான कुछ मत जान। நாகரிகமான மும்பைல இருக்கலாம், यदि तू इस नागरिक मुंबई में रह सकता है, நாகரிகமான லண்டன்ல இருக்கலாம், और यदि तू लंदन में रह सकता है, நாகரிகமான உலகத்தில் நீ இருக்கலாம். नहीं तो तू नागरिक दुनिया में रह सकता है। தேவனுடைய சமூகத்திலே வேத பிரமாணத்தை கற்றுக்கொள். परमेश्वर के सम्मुख में उसकी व्यवस्था को पढ़ो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम की महिमा। வேத பிரமாணம் தான். परमेश्वर की व्यवस्था व्यवस्था ही है। ஆண்களுடைய பெண்கள் உடுத்தக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் உடுத்தார். और पुरुष के वस्त्र को न स्त्री, இது स्त्री के वस्त्र को न पुरुष। அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ये घृणित है। இந்த மும்பையில அந்த அருவருப்பு அதிகமா இருக்கு. ये मुंबई में वो घृणित बात बहुत है। பாஸ்டர்மார்கள் பிள்ளைகளே இந்த அருவருப்பு செஞ்சுட்டு पास्टर लोग के बच्चों लोग की ये घृणित वस्त्र है। தேவனுக்கு விரோதமான அருவருப்பு. ये परमेश्वर की दृष्टि में घृणित है। வேதம் சொல்லுது லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, लूका 16:15 லூக்கா சொன்ன சுவிசேஷம் लूका 16ஆம் அதிகாரம் 16 अध्याय 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுவீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. उसने उनसे कहा, तुम तो मनुष्य के सामने अपने आप को धर्मी ठहराते हो, परंतु परमेश्वर के तुम्हारे मन को जानता है, क्योंकि जो वस्तु मनुष्य की दृष्टि में महान है वो परमेश्वर के निकट घृणित है। மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக जो இருக்கிறது. जो वस्तु मनुष्य की दृष्टि में महान है वो परमेश्वर के निकट घृणित है। நீ மனுஷருக்கு முன்பாக என்னென்னலாம் மேன்மையா இருக்கிறதோ, मनुष्य के सामने जो जो இல்ல महान है। என் பிள்ளை அப்படி இருந்தாதான் ஒரு மேன்மை இருக்குதுன்னு நினைக்காத. मेरे बच्चे ऐसे वस्त्र पहने, வேதத்துடைய மேன்மையை பார். शास्त्र के श्रेष्ठ बातों को देखो। ஒரு குடும்பம் அருவருப்பாக இருக்கிறது, तेरे परिवार देखने में ஊழியம் அருவருப்பாக तेरे இருக்கிறது, सेवकाई घृणित है। தேசத்தில் நீ அருவருக்கப்படுகிறாய், तू देश में ऐसे घृणित உன் மூலமாக ரட்சிக்கப்படுற ஜனங்களை அருவருப்பாக மாற்றி तेरे கொண்டிருக்கிறாய். द्वारा जो जो उद्धार पाते वो भी इसी घृणित पर आ जाता है। அப்படிப்பட்ட உபதேசத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். इसी प्रकार का उपदेश तेरे मुंह से निकाला அது தேவனுக்கு ஒருமான அருவருப்பு என்று வேதம் परमेश्वर சொல்கிறது. के दृष्टि में घृणित है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். उनके नाम की महिमा எடுத்து வாசிக்கலாம். और निकालेंगे। இன்னும் எடுத்து வாசிப்போம். உபாகம புத்தகம் व्यवस्था विवरण 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय 17ஆவது 23ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 23 7-8 வசனங்கள் 7-8 வாசிக்கலாம். किसी एदोमी से घृणा न करना, क्योंकि वह तेरे भाई है। 23-17-18 23-17-18 இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரில் ஒருவனும் ஆண்மனுச்சிக்காரனாக இருக்கக்கூடாது. வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையிலாவது உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவை. इस्राएली स्त्रियों में से कोई देवदासी न हो, और न इस्राएलियों में से कोई पुरुष ऐसे बुरा काम करने वाले हो। तो वेश्यापन की कमाई या कुत्ते की कमाई किसी मन्नत को पूरी करने के लिए अपने परमेश्वर यहोवा के घर में न लाना, क्योंकि तेरे परमेश्वर यहोवा के समीप ये दोनों की दोनों कमाई घृणित कर्म है। அருவருப்பானவைகள். घृणित है। வேசி वेशी இரண்டாவது ஆண் புரட்சிக்காரர்கள். और बुराई काम करता है। இது வேசி, இது அசிங்கமான காரியங்கள், ये दोनों தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். ये दोनों प्रभु के नजर में घृणित है। கடந்த நாட்களில் நான் சென்னையில ஊழியத்துக்கு கடன் சென்றிருக்கும் போது पीछे कुछ दिनों में चेन्नई में सेवका में गया था। ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரன் सेवा करने वाले एक भाई என்னிடத்துல பகிர்ந்து கொண்டார். मुझ पर बात किया, ஐயா, நான் இப்படிப்பட்ட அருவருப்பை செய்கிறேன், भैया मैं ऐसे ऐसे काम நான் என்ன செய்ய முடியும்? मैं क्या कर सकता है? அதாவது அருவருப்புகள் இருந்து அவருக்கு நான் ஆலோசனை சொன்னேன். मैंने उनको कोई योजना दिया। தேவ சபையிலே ஊழியக்காரனுடைய அருவருப்பா இருக்கா? परमेश्वर के मंडल में सेवा करने वाला वैसे घृणित
அந்த சோகம் ஒத்துக்கொண்டானவனுக்கு ஆலோசனையின் விடுதலை. वो कबूल किया है इसलिए उनको योजना देकर உன்னுடைய அருவருப்புகளை तेरे सारी क्रेडिट தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். परमेश्वर डांटता है வேசி பணயத்தை அதாவது வேசியுடைய சம்பாதிக்கக்கூடிய பணம், वेश्यापन की कमाई, நாயின் கிரயம், அதாவது அக்கிரமக்காரமா நாய் என்று சொன்னால் யாரு இயேசுனா சொன்ன நாய, அதாவது தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடியவர்கள் தான் நாய்கள். और कुत्ते की कमाई मतलब यीशु भी कहता था நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனை ஆகினும் எல்லா காணிக்கையும் வாங்கிட்டு வரக்கூடாது. अगर सारे दाम को नहीं लाना, விபச்சார விடுதலை போய் ஊழியத்துக்கு காணிக்க வாங்கிட்டு வாரியே, व्यभिचार के उसी क्षेत्र पर जाके सेवा कर तो फिर वो लोग जो दाम அவன் देंगे वो मिलेगा। இன்னும் செய்யும் சொல்லி நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் தானே வர. इसका मतलब क्या तो और भी विचार में पढ़ते जाकर के आशीष करके प्रार्थना करते क्या? சாரா வியாபாரம் செய்யற இடத்துல போய் நீ ஜெபம் பண்ணிட்டு வர. जो दान की जगह पर जाके तू प्रार्थना करके आता है। இன்னும் நீ ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணி நீ காணிக்க வாங்கிட்டு வர. और भी वो लोग शराब पीने के लिए तो आशीष करके तो दान लेते क्या? அரைவாணிகள்ட்ட போய் நீ ஜெபம் பண்ணி காணிக்க வாங்கிட்டு வர. और खोजी लोग के साथ में भी वहां भी जाके प्रार्थना करके तू दान लेता है। அருவருப்பான காணிக்கைகள் वो सभी घृणित है। தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. ये परमेश्वर की नजर இந்த में தேசத்திலே அருவருப்புமாக தேவன் எழுந்திருக்கிறார். அந்த நாட்களில் நியாயம் देश में செய்வார். घृणित किए कारण परमेश्वर दंड की आज्ञा देने के लिए उठकर खड़ा होता है। அருவருப்பான காணிக்கைகள் உன் ஆலயத்திலே கொண்டு வராதே. और घृणित दानों को तेरे मंडली पर मत ले। அருவருப்பான காணிக்கைகள் கையிலே வாங்காதே. और घृणित दान को तेरे हाथ में मत ले लो। வேதம் எச்சரித்து பேசுகிறது. शास्त्र चेतावनी देता है। இதை எடுத்து வாசிக்கலாம். दिखा लेंगे। தீத்துக்களின் நிருபம் 1:16 வசனத்தை வாசிக்கலாம். तीतु पहला 16 தீத்து 1:16 तीतु पहला 16 தீத்துக்களின் நிருபம் வாசிப்போம். वे कहते हैं कि हम परमेश्वर को जानते हैं पर अपने कामों से उसका इनकार करते हैं क्योंकि वे घृणित और आज्ञा न मानने वाले हैं और किसी अच्छे काम के योग्य नहीं। அவர்களை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். वो कहते हैं हम परमेश्वर को जानते हैं கிரியைகளிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். पर अपने कामों से उसका इनकार करते हैं। தேவனை அறிந்திருக்கிறோம், वो कहता है हम परमेश्वर को जानता என் है, கையில் வேதம் இருக்கிறது, मेरे हाथ में शास्त्र है, வேத வசனம் இருக்கிறது, शास्त्र का वचन है, எல்லாம் இருக்கிறது. सब कुछ है मेरे पास। கிரியைகளிலே மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். कामों के द्वारा तू அறிவுரை செய்து கொண்டிருக்க கிரியைகளை மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். घृणित करते हुए कामों से उनको அவரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறாய். वो तू उसको क्रूस पर இயேசுவின் இரத்தத்தை நீ தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். इसको लहू को अशुद्ध कर डालता है। அவர்கள் அருவருப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய மாட்டாதவருமாக இருக்கிறார்கள். वे लोग घृणित है, आज्ञा ना मानने वाले लोग किसी अच्छे काम के योग्य भी नहीं। அப்ப அருவருப்பானவர்களை வேதம் சொல்கிறது, घृणित लोगों के बारे में शास्त्र कहता है அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் जानने पर भी கிரியை செய்யாதிருக்கிறார்கள். अपने कामों पर इनकार करते हैं। வேதம் அவர்களை அருவருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र उनको घृणित करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। வேதம் அவர்களை அருவருக்கிறது. शास्त्र उन लोगों को घृणित करता है। உலகத்திலே மேன்மையாக இருப்பவரெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாக जो जो संसार के दृष्टि में महान है वो परमेश्वर के निकट घृणित है। எரேமியா பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணினார். यिर्मयाह आग मान के प्रार्थना பெருமூச்சு விட்டு किया। கண்ணீர் விடித்தார். आग मान के आंसू बहाया। எசேக்கியேல் பெருமூச்சு விட்டு கண்ணீர் एजेकियल விடித்தார். आग मान के आंसू बहाया। இடுப்பு நொறுங்க ஜெபம் பண்ணு. ये कमर की हड्डियां टूटने तक प्रार्थना உனக்கு की। இன்னும் மனது இளகலையா? क्या तुझे अभी तक ये मन ढीला தேசத்தில் नहीं हुआ? நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து ये देश के सबको को देखकर ஓ வீட்ல தான் துவங்குது, पहले तेरे घर से शुरू होता है। எருசலேமிலே துவங்குகிறது, यरूशलेम नगर पर உன் आरंभ है। வீட்டிலே துவங்குகிறது. तेरे परिवार से आरंभ ரொம்ப है। ரொம்ப எச்சரிப்பான காலங்களே வந்திருக்கிறோம். चौकसी के दिन में आ गया है। தீட்டு அருவருப்பு பொய்யடக்கான கிரியைகள் அங்கே பிரவேசிக்க முடியாது என்று வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். और प्रकाशित वाक्य में जो घृणित है जो झूठा है वो प्रवेश नहीं पाता। ये வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். प्रकाशित वाक्य 21-26 से लेकर உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். अभी लोग जाति जाति के तेज और वैभव को लाएंगे। உலகத்தாருடைய மகிமையை கொண்டு வருவாங்களாம். लोग अपने तेज और वैभव को ले आएंगे। உலகத்தாருடைய கனத்தை அதற்குள்ள கொண்டு வருவாங்க. लोग अपने महिमा को ले आएंगे ஆனா உள்ளே பிரவேசிக்காது. लेकिन अंदर प्रवेश नहीं होगा। தீட்டுள்ளதும் अशुद्ध அருவருப்பையும் अपवित्र பொய்ய நிர்மிக்கமான ஒன்றும் அதை பிரவேசிக்கவில்லை. उल्टा करने वाला कोई उसमें प्रवेश नहीं करता। ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மாத்திரம் அதை பிரவேசிக்கும். केवल वे लोग जिनके नाम में मेरे जीवन की पुस्तक में लिखी அப்ப அருவருக்கு உள்ள பிரவேசிக்க முடியாது. अगर
अशुद्ध अंदर प्रवेश नहीं कर सकता। அழகாக புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. ऐसे एक नए यरूशलेम परमेश्वर से उतर के आ रहा है। அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. वो अपने दुल्हन के लिए सजाई हुई दुल्हन की नाई உனக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. वो तेरे लिए तय है। நீ உள்ளே பிரவேசிக்க வேண்டும். तो अंदर प्रवेश होना है। தீட்டு, अशुद्ध, அருவருப்பு, घृणित, பொய்யை நிறுத்தக்கூடிய கிரியைகள் झूठा करने वाला அது ஒன்று பிரவேசிக்க முடியாது. कोई भी प्रवेश नहीं करता। நாட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்துல பேருவதற்கு மாத்திரம் பிரவேசிப்பார். जो कोई मेमने के जीवन की पुस्तक में लिखी हुई नाम वो ही प्रवेश உன் होगी। பேர் எழுதப்பட்டிருக்கிறது. तेरे नाम लिखी हुई है। ஆனால் பேர் திருப்பி விடப்படக்கூடாது. परंतु तेरे नाम को मिटना नहीं। ஆண்டுடைய சமூகத்தில் प्रभु के सामने நான் அவரை அறிந்திருக்கிறேன். मैं उसको जानता हूँ। ஆனால் உன் கிரியைகள் परंतु तेरा काम அவரை பகைக்கிறது. कोई काम न था, அவரை பகைக்கிறது. कोई काम न था, அவருக்கு விரோதமாக இருக்கிறது. उसके विरोध में है। உன்னை பார்த்து தான் சொல்கிறார். उसको और प्रभु देता है। நீ பெருமூச்சுக்கு அழத்தக்கதாக पाप मानने के लिए வேத பிரமாணத்தை शास्त्र की व्यवस्था அறிந்து जानते हैं। அந்த அருவருப்பான காரியங்களை सारी घृणित पाप உன்னை விட்டு விலக்கு. तुझसे दूर कर, உன்னை விட்டு விலக்கு. तुझसे दूर कर। அவர் உருவ நடந்து வருகிறார். वो रफ्तार से आ रहा है, உருவ போ என்று சொல்கிறார். रफ्तार से जाओ करके कहता है। இந்த நாட்கள்ல इतनी உன் நெற்றியில் முத்திரை போடப்பட வேண்டும். तेरे माथे में चिन्ह लगाना சபையிலே தோன்றும் காலமாக இருக்கிறது. मंडली में शुरुआत हो रहा है। தேவனுடைய வீட்டிலே தோன்றுற காலம். परमेश्वर के अंकुरों पर आरंभ हो நீ रहा है। உலகத்திற்காக ஜெபிக்கிறவனாக மாற. तू इस देश के लिए प्रार्थना करने के लिए உலகத்தில் இந்த அருவருப்பு விலக வேண்டும். पहले जो तेरे अंदर से घृणित बात இயேசுவின் होना, அருவருப்புகள் விலக. देश के घृणित बात दूर होने, தேவன் மனதுருக. परमेश्वर तरस खाने के लिए உனக்காக ஜெபி. तेरे लिए प्रार्थना, மற்றவர்களுக்காக ஜெபி. दूसरे के लिए प्रार्थना। நீ அர்ப்பணிக்க போகிறாயா? तो कबूल करो। ஒரு விஷயம் பெருமூச்சு. एक बार आगमन, பெருமூச்சு. आगमन, ஓ வாய்ஸ் ஆஃப் பிரீத்திங். பெருமூச்சு விடுவாயா? आगमन। நீ சருடனை போல குருடனை போல மாறும். तू मुक्के और बहरे के नाई बदलो। இன்னும் உனக்கு என்ன ஆக்ரோஷம் வேண்டி இருக்கிறது? और भी तेरे क्यों क्रोध आ रहा है? இன்னும் உனக்கு என்ன மேன்மைமை? तुझे और भी क्यों कवट है? இன்னும் என்ன மேன்மை பாராட்டி और கொண்டிருக்கிறாய்? भी क्यों अभिमान है? உன் ஜாதியை குறித்து, तेरे जात के बारे में, உன் பெருமை பிள்ளைகளை குறித்து, तेरे बच्चों के बारे में, உன்னை குறித்து நீ ஏன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? तेरे बारे में तू इतना कवट कर रहा है। எதை குறித்து மேன்மை பாராட்டாத? किसी बातों में कवट मत कर। தேவனுடைய பார்வையில परमेश्वर की दृष्टि தன்னை में தாழ்த்துவாயாக. दीनता हो जा। ஓ thank you Jesus. ரீகாபாலா சங்கரா குணாமா விகாபாலா சங்கரா காதினாமா விகாரா சகாதினாமா விகஸ்மாதி காராதனாமா यीशु मेरे प्यारे सनम मन में बसे मेरे हृदय सभी मिलकर यीशु मेरे प्यारे मन में बसे मेरे हृदय यीशु मेरे प्यारे सनम मन में बसे मेरे येसయ్యా உம்மைத்தானே என்னே நிறுத்தியுள்ளே येसయ్యா உம்மைத்தானே என்னே நிறுத்தியுள்ளே. सभी जन आवाज होकर एक बार आवाज से गाएंगे यीशु मेरे प्यारे सनम मन में बसे
मेरे मन में बसे मेरी हरदम மகாபரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உம்முடைய பரிசுத்த சமூகத்துல आपकी पवित्र समुख में தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். दिन रात से समर्पित करते हैं। எங்கள் குற்றங்களை மன்னித்து हमारे सारे अधर्मों को எங்கள் सहन करके, நோய்களை குணமாக்கு. हमारे बीमारों को चंगाई करके ஒரு சரி एक बार தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். प्रभु के समुख में हम இந்த समर्पित நாளில் பேசப்பட்டவரா हिंदी में जैसे बातें की वैसे நாங்கள் பெருமூச்சு விட்டு அழும்போது जब हम आग मार के रोएंगे तभी எங்களை நீ முத்திரை हम पर आप चिल्लाना பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஒரு முத்திரை வைத்திருக்கிறார். पवित्र आत्मा की एक बड़ा चिन्ह है। எங்களை பாதுகாக்க, हमें रक्षा कीजिए, எங்கள் தேசத்தை பாதுகாக்க, हमारे देश को रक्षा, எங்கள் ஜனத்தை பாதுகாக்க, हमारे लोगों को रक्षा, வேத பிரமாணத்தை இன்னும் வெளியேறமாக்குகிறார். शास्त्र की इस व्यवस्था का और भी प्रकट, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வெளியேற்படுது. हर लोगों को प्रकट, பெருமூச்சு விட்டு அழகக்கூடிய ஜெப வீரர்களாக மாண்பின் மாந்திரர்களாக மாற்றுகிறார். आह्वान के रोने वाले सूरवीर बन दीजिए। தேவ சமூகத்திலே மன்றாடுகிறக்கூடிய தேவ பிள்ளைகளாக நிறுத்துங்கப்பா. परमेश्वर अपने समुख में गिड़गिड़ाकर प्रार्थना करने वाले वो अभिषेक से खड़ा कीजिए, தொடர்ந்து நடத்துகிறார். लगातार अगुवाई कीजिए। எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். सारी स्तुति आदर माना இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से पिताजी, आमीन. आमीन। कतरोरे आशीर्वाद प्रभु आपके सबको आशीष करे।